to Hollywood Uncut with me, Farina. கலைகளின் சங்கமம் சினிமா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா டான்சிங், ஆக்டிங், மியூசிக், கேமரா ஒர்க், எடிட்டிங், டிரெக்ஷன் இது எல்லாமே இப்படி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே சினிமாவில் மட்டும்தான் இருக்குது. சினிமாவை பார்த்து நீங்கள் கற்றுக்கவும் செய்றீங்க. அப்படிப்பட்ட சினிமாவுக்கு பின்னாடி இருக்கிற நிறைய சம்பவங்களை பார்க்க போகிற நிகழ்ச்சி தான் இந்த Hollywood Uncut. என்ன சத்தம் இந்த நேரம் திரைப்படத்துக்கு லிம்கா அவார்ட் கிடைச்சதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். முதல் முறையாக குவாட்ரா பிளேட்ஸ் வச்சு ஒரு சூப்பரான படம் எடுத்திருக்காங்க. அது எல்லாருமே நம்ம தியேட்டரில் பார்த்து ரசிச்சுட்டு வந்துட்டுருக்கோம். பேர் ஏவி அனூப். என்ன சத்தம் இந்த நேரம் இந்த படத்தோட ப்ரொடியூசர். நான் ஏற்கனவே நிறைய மலையாள படம் பண்ணியிருக்கேன், 8 படம் பண்ணியிருக்கு. தமிழ் இது என்னுடைய 2வது படம். ஸ்ரீமதி லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் டைரக்ஷனில் ஆரோகணங்கிற ஒரு படம் முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட டைரக்டர் ஸ்ரீ குரு ரமேஷ் ஸ்டோரி சொன்னபோது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 4 குழந்தைகள், ஐடென்டிக்கல் குழந்தைகள் வேணும். அந்த மாதிரி 4 பேரை ஒரு படத்தில் கிடைக்குமாங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருந்தது. அவர் நம்ம 2 ட்வின்ஸை ட்ரை பண்ணலாம், இல்லைன்னா ட்ரிப்ளட்ஸை ட்ரை பண்ணலாம் அப்படி தான் சொன்னோம். நான் சொன்னேன், நீங்கள் ட்ரை பண்ணுங்க, முயற்சி பண்ணி பாருங்கன்னு. எங்கள் லக்குன்னே சொல்லலாம். ஒரு வாரத்துக்குள்ளே சென்னையில் தமிழ் பேசுகிற 4 குழந்தைகள் எங்களுக்கு கிடைச்சது. என் பேர் நாகா, மியூசிக் டைரக்டர். என்ன சத்தம் இந்த நேரம் இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டருங்க. இந்த படத்தில் ஒரே ஒரு சாங் இருக்குங்க, a melodious song, a haunting song which came out very well. The lyricist is மீனாட்சி சுந்தரம், பாடினது சின்மயி. புதிய ரசிகர்களுக்கு வணக்கம். என் பேர் புரவலன். என்ன சத்தம் இந்த நேரம் என்ற தமிழ் திரைப்படத்தில் நானும் ஒரு சின்ன பங்காற்றியிருக்கேன். ஒரு கதாபாத்திரம் ஏற்று நடித்திருக்கேன். இந்த படம் ஒரு சாதனை பெற்ற படம்னு சொல்லலாம். காரணம், லிம்கா அவார்ட்ஸ் வாங்கின படம் இந்த படம். அதற்கு காரணம், ஒரே பிரசவத்தில் பிறந்த 4 குழந்தைகள், ஆங்கிலத்தில் குவாட்ரப்ளெட்ஸ்பாங்க. இப்படிப்பட்ட 4 குழந்தைகளை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட தமிழ் திரைப்படம் தான் இந்த படம். This is Malvika Wales. என்ன சத்தம் இந்த நேரம் தமிழில் என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. And this is my debut movie, so I'm really excited. Actually, into Tamil industry is really, I really enjoyed acting in the first movie itself, so I'm really anxious to be the part of the Tamil industry. And in the movie, my character a teacher, and I'm the teacher of the quadruplets. And right now we are into the limelight. We have all the 4 quadruplets. And it was total fun acting with them. Yeah, and we have Jayam Raja sir. It's his debut movie as an actor. Yeah, total fun. Thank you. Hi, புதுயுகம் வியூவர்ஸ். நான் உங்கள் நிதின் சத்யா பேசுகிறேன். என்ன சத்தம் இந்த நேரம் படத்தோடைய லான்ச் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் கதிர் அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். நான் ஒரு ஜூ கீப்பருடைய கேரக்டர். ஒரு புதுமையாக கொஞ்சம் காமெடி பேஸ்ட் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நல்லா வருன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இன்றைக்கி இருக்குது. இந்த 4 குழந்தைங்க, நான், ஜெயம் ராஜா, மானு எல்லாருமே நடிச்சிருக்கோம். ஸோ ஒரு மிகப்பெரிய ஃபிலிமில் இருக்குன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. எண்ட் ஆஃப் தி டே ஒரு நல்ல படம். ஸோ கண்டிப்பாக பார்த்து நீங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள். புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். என்ன சத்தம் இந்த நேரம் படத்துடைய இயக்குனர் குரு ரமேஷ். என்ன சத்தம் இந்த நேரம் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு சில முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரே பிரசவத்தில் பிறந்த 4 பெண் குழந்தைகள், குவாட்ரப்ளேட்ஸு. அவங்க 4 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு 8 வயசு அழகான பெண் குழந்தைகள். ஓகே, தொடர்ந்து இதே சுவாரஸ்யத்தோட நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்ருங்க. படத்தோட ஹீரோ ஜெயம் ராஜா, ஹீரோயின் காதல் மன்னன் திரைப்படத்தில் நம்ம எல்லார் மனசுலையும் பெரிய ஆளாக அடித்த மனு. ஸோ இவங்க 2 பேரோட ஜோடி ரொம்ப பெருசாக தாங்க பேசப்படுது. ஜெயம் ராஜாவை இதுக்கு முன்னாடி நிறைய படங்களில் ஹீரோவாக நடிக்கிறதுக்காக எத்தனையோ பேர் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவர் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இந்த படத்துக்கு அவர் நடிக்க ஒத்துக்கிட்டதுக்கான ஒரு ரீசன் என்னென்னா, இந்த 4 அழகான குழந்தைகள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆகி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கிறத பார்த்தா ஜெயம் ரவிக்கு ஜெயம் ராஜாவே ஒரு போட்டியாக வந்துடுவார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தொடர்ந்து இந்த படத்தோட மேக்கிங் கிளிப்ஸை பாருங்கள்.
வணக்கம் புதுயுகம் சேனலுக்கு மை நேம் இஸ் மானு காதல் மன்னனில் நடிச்சிருக்கேன் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஆஃப்டர் 15 years ஒரு இந்த ஸ்பெஷல் ஒரு மூவி கால் என்ன சத்தம் இந்த நேரம்க்கு திருப்பி ஐ ஹவ் ட்ரைட் ஆக்டிங் அண்ட் ஸோ இது ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் டிசிஷன் இன் லைஃப் டு கம் பேக் ஆஃப்டர் ஸோ மெனி இயர்ஸ். இது என்ன ஸ்பெஷல் இந்த மூவிலனா 4 குழந்தைகள் இருக்காங்க, குவார்டர்பிளட்ஸ். அண்ட் ஐ திங்க் இன் இந்தியன் சினிமா இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சுட்டு ஒரு ரியல் குவார்டர்பிளட்ஸ் வச்சுட்டு ஒரு மூவி பண்ணதுக்கு. ஸோ வி ஹவ் கான் இன் டு லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஆல்ரெடி. அண்ட் அதுக்கு மேலே இந்த மூவியில் டைரக்டர் ராஜா சார் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்ட் பண்ணுறாங்க. புதுயுகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் ஜெயம் ராஜா. ஒரு சின்ன ஒரு மாற்றம், என்ன சத்தம் இந்த நேரம் இந்த படத்தின் மூலமாக நான் ஒரு சின்ன ரோல் நடிச்சிருக்கேன். ஸோ நடிகர் ஜெயம் ராஜான்னு சொல்லலாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது லைஃப்பில் நான் வந்து பிளான் பண்ணி டேரக்டர் ஆனேன். சின்ன வயசுலேருந்தே அப்பா வந்து ப்ரொடியூசர் இருந்தனால நான் வந்து பிளான் பண்ணி டேரக்டர் ஆனேன். ஆனால் இந்த ஒரு மாற்றம் வந்து என்னையே அறியாமல் திடீர்னு ஒரு நாள் எடுத்து முடிவது சடனாக. பல நாள் இதை பற்றி நான் வந்து சில பேர் என்ன வாய்ப்புகள் வந்திருந்தாலும் கேட்டிருந்தாலும் அதை பற்றின சிந்தனையே நான் கொடுக்காத ஒரு ஆள். மனசுக்குள்ளே என்றைக்கும் அது போனதே கிடையாது. ஆனால் இந்த படத்துடைய டைரக்டர் குரு ரமேஷ் எனக்கு ஃபோன் பண்ணும்போது நானும் இயல்பாகவே வந்து எப்பவும் போல் இல்லைங்க சாரி எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதனால் இப்போ கண்டிப்பாக இப்போ ஃபோக்கஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டேன். ஃபோன் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா அவங்க சொன்ன அந்த தாட் வந்து எனக்கு மைண்டுக்குள்ளே போயிட்டே இருந்துச்சு. அது என்னென்னா 4 குழந்தைகள், அந்த 4 குழந்தைகள் வந்து ஒரே பிரசவத்தில் பிறந்த ஐடென்டிக்கலான ஒரே மாதிரி அச்சு அசலாக இருக்கக்கூடிய 4 குழந்தைகள், அவங்கள பற்றின கதை. இதில் எல்லாருமே ஒரு பங்கு தான் மாதிரி சொன்னாங்க. எனக்கு அந்த விஷயங்கள் வந்து நம்ம சின்ன பங்காக இருக்குமா பெரிய பங்காக இருக்குமாங்கலாம் எனக்கு வந்து மைண்டில் தோணவே இல்லை எனக்கு. அதே மாதிரி அவங்க சொன்ன கான்செப்ட் நம்மளால் செய்ய முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு, அது வேறு விஷயம். ஆனால் இந்த குழந்தைகள் பங்கு பெற படத்தில் நம்ம ஒரு பார்ட்டாக கண்டிப்பாக இருக்கணுங்கிற ஒரு நம்பிக்கை வந்து எண்ணம் எனக்கு ஏற்பட்டுச்சு. அது வந்து இது என்னவாக இருந்தாலும் அது மேலே எனக்கு ஒரு லைக்கிங் உண்டாயிடுச்சு. எனக்கு நம்ம அதில் இருக்கணும், பக்கத்தில் அந்த குழந்தைங்களை பார்க்கணும், அதுங்க அப்பாவை நடிக்க கூப்பிட்டாங்க, எது வந்தாலும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லி நான் வந்து திடீர்னு என்னை அறியாமல் நானாக வந்து ஒரு முடிவெடுத்தேன். அந்த முடிவை அதாவது எது நானான்னு சொல்ல காரணம் அப்பாக்கிட்டேயோ அம்மாக்கிட்டேயோ தம்பிக்கிட்டேயோ வீட்டில் மனைவிக்கிட்டேயோ யார்ட்டையுமே நான் டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. எல்லாருக்குமே ஆச்சரியம் நான் ஓகே சொன்னான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி. ஏன்னா பல நாள் வந்து அவங்க என்னை என்கரேஜ் பண்ணியிருக்காங்க, நான் அதை வந்து பொருட்படுத்துறது கிடையாது. திடீர்னு இவனாக ஒரு முடிவு எடுத்துட்டானே சந்தோஷப்பட்டாங்க. அதே மாதிரி ரொம்ப நல்ல அனுபவமாக எனக்கு ஒரு 6 நாள் தான் நடிச்சிருப்பேன் படத்தை. ஒரு சின்ன கேரக்டர் இருந்தாலும் நல்ல ஒரு கேரக்டர் எனக்கு. இது இந்த குழந்தைக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. இந்த எஃபர்ட்டை கண்டிப்பாக எல்லாருமே மதித்து அந்த படத்தை நல்லபடியாக ஓட வைப்பீங்க நம்புகிறேன். தியேட்டரில் பார்த்து கண்டிப்பாக இது ஒரு பெரிய வெற்றி படம் செய்யணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். ஆக்டர் பிரசாந்தோட அப்பா தியாகராஜனோட பர்த்டே இப்போ ரீசெண்டாக நடந்ததுங்க. அங்கே கேக் கட்டிங், அந்த பலூன் வெடிக்கிறது அது எல்லாமே இருந்தாலும் ஸ்பெஷலாக இன்னொரு விஷயமும் இருந்தது. அது என்னன்னா அவர் ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தார். ஃபேமஸ் மூவியான குயின் திரைப்படத்தை 4 லாங்குவேஜில் அட் அ டைமில் ப்ரொடியூஸ் பண்ண போகிறதா அவர் சொல்லியிருந்தார். ஸோ அந்த பர்த்டே ஃபங்க்ஷனை இப்போ பாருங்கள். என்னுடைய பிறந்தநாள் அன்னைக்கு இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். அதாவது பத்திரிகை நண்பர்களோட தொடர்பு வந்து நான் சினிமாவுக்கு வந்து 35வது வருஷம் இது. அதாவது நடிக்க வந்தது 1980 அலைகள் ஓய்தில்லை படம் ஆக்ட் பண்ணேன். இப்போது இதோட 35வது வருஷம். இந்த 35 வருஷமும் உங்களோட நான் ஒவ்வொரு வருஷமும் பிறந்தநாளில் சந்தித்து அதை நான் வந்து என்னுடைய பிறந்தநாளை உங்களோட கொண்டாடுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது வந்து சினிமாத்தனமான வார்த்தைகள் இல்லை, இது உண்மையிலே உங்கள் எல்லாருக்கும் தெரியும். எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா உங்கள் நண்பர்களுடன் இந்த மாதிரி ஒரு பர்த்டே கொண்டாடுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போது இந்த பர்த்டே வந்து சினிமாவுக்கு வந்து உள்ள அனுபவங்கள் வந்த பிற்பாடு இன்றைக்கி இந்த குயின் படம் விஷயமா நான் குயின்னு ஒரு படம் பார்த்தேன் ஹிந்தியில். அது மிகப்பெரிய வெற்றி. அதில் கங்கனா ரனாவத், லீசா ஐடன்லாம் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு வாழ்க்கையில் வந்து அப்பாவியாக இருக்கிற ஒரு பெண் வந்து தனக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா அதை எப்படி வெளி உலகத்தை பார்த்து அதை பற்றி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறத வந்து குறிப்பாக இந்த படம் மூலிமா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருந்தாங்க. இதே நம்ம சவுத்தில் பண்ணக்கூடாதுன்னு நினச்சி நான் வாங்கினேன். இப்போ 4 லாங்குவேஜ்லேயே ஒரே டைமில் எடுக்கிற மாதிரி பிளான் இருக்குது. ஆனால் இதை பற்றி நிறையா செய்திகள் வந்து
வந்துகிட்டே இருக்குது. அதாவது இவங்க தான் ஹீரோயின், இவங்க தான் டைரக்டர், இந்த மாதிரிலாம் சில செய்திகள் வந்தது. அதை உங்களோட இன்றைக்கி நான் பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். குயினுக்கு இது வரைக்கும் நான் எந்த கதாநாயகனும் ஃபிக்ஸ் பண்ணல, எந்த இயக்குனரோ இல்லை எந்த டெக்னீஷியனோ இதுக்கு ஃபிக்ஸ் ஆகலை. ஏன்னா நாங்கள் முதல்ல இதுக்கு உண்டான கதைக்கு உண்டான களம், அதை பற்றியான விஷயங்கள், லொக்கேஷன் இதெல்லாம் செலக்ட் பண்ண பிற்பாடு எத்தனை நாள் தேவை எனக்கு. ஏன்னா பாரிஸ், ஆம்ஸ்டர்டாம், ஸ்பெயின் எல்லாம் அந்த ஒரிஜினல் படம் எடுத்திருந்தாங்க. இந்த ஒரிஜினாலிட்டி கிடாத அளவுக்கு இந்த படத்தை நல்ல முறையில் எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதனால் எனக்கு ஒத்துழைச்சி பண்ணக்கூடிய சில விஷயங்கள் இதுக்கு தேவைங்கிறதுனால இதெல்லாம் யோசனை பண்ணி நான் அந்த படத்துக்கு எத்தனை நாள் தேவைங்கிறதெல்லாம் ஒர்க் பண்ண பிற்பாடு சில பேர் அணுகி பண்ணலான்னு இருக்கேன். இதுக்கிடையில் சில செய்திகள் சரியான செய்திகள் இல்லைங்கிறதுனால இன்றைக்கி என்னுடைய பிறந்த நாளை முன்னிட்டு உங்களெல்லாம் சந்திக்கிற நேரத்தில் இதை சொல்லணும்னு நினச்சேன். குயின் மிகப்பெரிய வெற்றி. அதாவது இந்தியா ஃபுல்லாக, உலகம் ஃபுல்லாமே ஒரு உமன் ஓரியன்ட் ஃபிலிம் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆனது தான் ஃபஸ்ட் டைம். இப்போ தமிழ்லேருந்தும் தெலுங்குலேருந்தும் ஹிந்தியில் நிறையா படங்கள் உருவாகிட்டு இருக்க இந்த நேரத்தில் ஹிந்திலேருந்து ஏன் சவுத் இந்தியாவுக்கு இப்படி ஒரு படம்னு சில பேர் கேட்கலாம். அந்த கதைக்குள்ள எனக்கு ரொம்ப பிடிச்சது. பெண்களுக்காகவே எடுக்கப்பட்ட ஒரு படம். அதனால் இதை நம்ம தயாரித்த என்ன நினச்சி தான் நான் இதை வாங்கினேன். இப்போ நான் நிறைய படங்கள் இப்போ பிளான் பண்ணிக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சாகசன்னு ஒரு படம் பிரசாந்த் பண்ணுறாரு. அதில் அருண்ராஜ் வர்மான்னு ஒரு புதிய இயக்குனர் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஏற்கனவே உங்களுக்கு எல்லோரும் தெரியும், ஹரி, சுசி கணேசன், நிறைய டைரக்டர், மதுரவன், இந்த மாதிரி நிறைய டைரக்டர்ஸ் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இப்போது தொடர்ச்சியாக நாங்கள் படம் பண்ணும்போது புதிய இயக்குநர்களை ஏன் நம்ம உருவாக்கக்கூடாது, இல்லைன்னா 1-2 படங்கள் இயக்குனர் சில பேருக்கு ஏன் வாய்ப்பளிக்கக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தில் அதையும் பார்த்துட்ருக்கோம். ஒருவேளை இது சரியானபடி யாரும் அமையலைன்னா நான் அதை டைரக்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ரொம்ப நாளாக இந்த மாதிரி ஒரு ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்ட் நம்ம சவுத்லேயே இல்லையே சார். எல்லாம் ஹீரோ ஓரியன்டாக பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஒரு சேஞ்ச் ஆஃப் சீன் நடந்துகிட்ருக்கு. நல்ல படங்கள் மக்கள் வரவேற்கிற லெவலில் இருக்கிறதுனால இப்படி ஒரு படம் பண்ணால் என்ன நினச்சி பண்ணாங்க. இன்னைக்கு காலர் அன்கட் உங்களுக்கு திருப்தியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களோட அடுத்த காலர் அன்கட்லையும் நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். Until then, this is me, Farina, saying Tata from Collywood Uncut.